இது எங்கள் சாய்வினை கம்யூனிட்டி 12th மேக்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ண வச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் அப்படி என்ன இருக்குது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நீங்கள் 11th மேக்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் அந்த மேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் எக்ஸாம் போயிருப்பீங்க. ஒன்றும் அங்கே போய் மறந்துருக்கும், இல்லை அப்படின்னா இந்த மெத்தடா இல்லை இன்னொரு மெத்தடாக ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அதே சமயம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். என்ன சப்போர்ட் அப்படின்னா ஒரு 1 year கொஸ்டின் பேப்பர் சப்போர்ட். ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எவ்ரி வீக் உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருவோம். ஸோ டில் பப்ளிக் வரைக்கும் மேக்ஸ்க்கு 1 markக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் எவ்ரி சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதோட எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கும். எனக்கு இந்த மெட்டீரியலாக வேணாம் சார், பட் எனக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே தெரியிற வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி நான் மேக்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் போதும். அவங்க ஃபார்மாலிட்டி சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் முடிச்சா போதும், உங்களை அந்த குரூப்பில் அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. சரி, இப்போ இந்த மெட்டீரியல் அப்படி என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்த்துடலாம். சாப்டர் 1 எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரம் பேஸ்ட் சம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்டார்டிங் நீங்கள் கொடுத்துட்றோம். சப்போஸ் இப்போ ஒரு 2 marks இருக்குது. அந்த 2 marksல உங்களுக்கு அஜ்ஜே கொடுத்து ஏவும் கேட்பாங்க, ஏ நியூஸும் கேட்பாங்க. அப்போ அந்த டைம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ எதுக்கு எந்த ஃபார்மில் போடணும், அப்போ இந்த ஆர்டர் நீங்கள் பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. 2/2 இன்வெர்சம் அதில் நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா நாங்கள் அந்த சம்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி அது பக்கத்தில் ஹின்ஸ் கொடுத்துரும். ஒவ்வொரு இது ஹின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு 3/3 இன்வெர்சம். ஸோ அதில் இருக்க டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து என்னென்னா அதுக்கு பக்கத்தில் ஹின்ஸ் எல்லாம் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க். ஸோ இது வந்து 1.2 எக்ஸைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துட்றோம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட் சாப்டர் உங்களுக்கு இந்த ஆர்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து ஃபஸ்ட் சாப்டர்ங்கிறது உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 12th. அதில் வேர்ட் ப்ராப்ளம் வந்தால் வேர்ட் ப்ராப்ளம் பக்கத்தில் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம எவ்ரி சாப்டர்ஸ். ஸோ மொத்தமாக உங்களுக்கு மேக்ஸில் 12 சாப்டர்ஸ் இருக்காது. ஸோ 12 சாப்டர்ஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிவிஷன் மெட்டீரியல் கொடுத்துரும். ஸோ அப்போ உங்களுக்கு மேக்ஸ் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி பார்க்குறப்ப என்ன யூஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே டைம் எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் ஒரே மாடலுக்கு சம் நீங்கள் பார்த்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸைஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் சம்ஸ் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம் சம்மே பார்க்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் டைம் எக்ஸாம்பிளாக கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் அதோட எக்ஸைஸ் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே சேர்ந்து வரப்போ ஒரே டைமில் டக்குன்னு உங்களுக்கு எல்லா சம் பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைம் நிறைய நீங்கள் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி 12th கிட்டத்தட்ட மோர் தென் 1000 சம்ஸ் ஆச்சு உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இத்தனை சமயம் நீங்கள் வித்தின் 1 yearக்குள்ளே நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும், தரவாகிருக்கணும். பட் அதெல்லாமே எப்படி சாத்தியம்னா இந்த ஆர்டரில் நீங்கள் பார்க்கணும். ஸோ எங்ககிட்ட மெட்டீரியல் வாங்குறீங்க இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டிலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸைஸ் இருக்குன்னா எக்ஸாம்பிளில் பார்க்குறீங்க, அதே மாதிரி இருக்க எக்ஸசைஸும் பார்த்துறோம். அடுத்த மாடல் அதை நீட்டாக எழுதி வச்சுக்கணும். ஃபார்முலாஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ண சூப்பராக மேக்ஸில் மார்க் எடுக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸோட பெரிய ஸ்ட்ராட்டஜியே. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் எங்கிட்ட மெட்டீரியல் வாங்கினாலும் ஓகே, வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை. எங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கினாலும் சரி, வாங்காட்டி சரி, நீங்கள் எங்கேருந்து எப்படி படித்தாலும் சரி மேக்ஸ் இந்த ஆர்டரில் படிங்க. மக்கப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கப் பண்ணாதீங்க. ரெண்டாவது இதுதான் இம்பார்ட்டன்ட், இது மட்டும் நீங்கள் படிங்க அப்படின்னு பார்த்துருவாங்க. அதே மாதிரி லேட் பூமர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு மேக்ஸே வரல, பட் நீங்கள் வீட்டில் ஆசைப்பட்டாங்க, நான் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் டே 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே 1 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்ஸும் நீங்கள் தெளிவாக கான்செப்ட் நல்லா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி 1 hour மேக்ஸ் பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 days கிட்ட இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 300 days கிட்ட வரும் உங்களுக்கு. அப்போ டெய்லி ஒரு 1 hour நீங்கள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 6 monthsல ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் சூப்பராக மேக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சம்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப வெல் அண்ட் குட். இல்லை உங்கள் ஸ்கூலில் எடுத்தாலும் ஓகே, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு டியூஷன் போயிருக்கீங்க அங்கே எடுத்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்ணில் பார்க்காதீங்க. சில பேருக்கு 10th நீங்கள் படிக்கிறப்ப கண்ணில் பார்த்துருப்பீங்க, ஆன்சர்ஸ் வந்திருக்கும். நீங்கள் போய் அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் இப்போ 12th வரப்போ என்ன மேக்ஸிமம் ஒரு சம்மாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன தப்பாகிறது தெரியும். ஸோ கண்ணிலே பார்த்துட்டு போகிறது. ஸோ மேக்ஸ் எப்போயுமே அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் வரப்போ பயப்படவே வேண்டாம். ஸோ இந்த மேக்ஸ் ரிவிஷன் மெட்டீரியல் நீங்கள் வாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே 8098885080 அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் போடுறது, கீழே போய் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மேக்ஸ் வரவே மாட்டேது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் இந்த ஆர்டர் நீங்கள் பார்க்குறப்ப அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்னாலையும் நிறைய மார்க்ஸ் வாங்கிட முடியும். நீங்களும் மேபி அந்த ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு மேக்ஸே வர மாட்டேது, மேக்ஸ் மறக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஆர்டரில் நீங்கள் பாருங்கள். பார்க்குறது எப்போவுமே நல்லது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த மெத்தட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஸோ நல்லா படிக்க முடிஞ்சா அப்படிங்கிறது மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்.